பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 56 அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருகள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து உணர்த்து வைக்கிற வார்த்தை இதுதான். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறார். இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது சத்துருக்கள் அநேகர் எழும்பும் போது தாவீது பாடின சங்கீதம். என்ன சொல்லணும்னா, மிக்தாம் என்னும் சங்கீதம் 56வது சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே சின்னதா ஒரு பிராக்கெட்குள்ள கொடுத்திருப்பாங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனத்தான் ஏலேம் ரீக் கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இந்த 56வது சங்கீதம் ஃபுல்லா மிக்தாம். அதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், அநேக சத்துருக்கள் எழும்பும் போது ஆண்டவர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதை தியானித்து தாவீதுக்கு வார்த்தையை கொடுத்த தேவன் இன்றும் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அலைச்சல்களை தேவரில் எண்ணி இருக்கிறீர். என் சத்துருக்கள் எனக்கு அநேகர் எழும்புறாங்க. நீங்க ஒருத்தரா எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி. அநேகமா இந்த உலகத்துல நீங்க வாழும்போது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்காது. இங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா இங்க அநேகருக்கு உங்கள் மேல வெறுப்பு வரும். ஏன்னா நீங்க உண்மையா இருக்கீங்க. இந்த உலகம் பாவம் நிறைந்த இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்ந்து அடிச்சுவட்டை வைத்த அவருடைய அடிச்சுவட போகும்போது உலகம் இயேசுவை மறுதளித்தது. ஆனால் சிலுவை மரணத்திற்கு அப்புறம் அந்த பாவத்தின் அந்த இரத்த பலி நம் பாவத்தை கழுவ அவர் சிலுவை பலியை ஏற்றார் அல்லவா, அதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டது. இந்த உலகம் முதலாவது இயேசுவை புறக்கணித்தது. அதே மாதிரிதான் நீங்க வார்த்தையை பிடிச்சு நடக்கும்போது அநேகர் உங்களை எதிர்ப்பாங்க, அநேகர் சத்துருக்கள் எழும்புவாங்க, அநேக பொறாமை கண், அநேக வன்கண் எல்லாமே எழும்பும் போது எல்லாவற்றிலும் தாண்டி முன்னேறி செல்லும் போது இப்படி அழிஞ்சு அந்த அழைப்பை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை யாரெல்லாம் உங்க துன்பப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டு போனார்களோ, யாரெல்லாம் இவன் கூட இருந்தா வாழ்க்கையில செட் ஆகுது அப்படின்னு சொல்லி வழி விலகி போனவர்கள், குடும்பத்துல யாரெல்லாம் தன்னுடைய உறவை வேண்டாம் என்று புறக்கணித்து போனவர்கள், அவர்களுடைய விட்டு போனவர்கள், அவர்களை நினைத்து கவலைப்படுகிற எல்லாருடைய துன்பத்தின் கண்ணீரின் துளியை அவர் துருத்தியில் வைக்கிறார். பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலைகள், தன்னுடைய வருங்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளின் கண்ணீரையும் அவர் கண்டு அவர் துருத்தியில் வைக்கிறார். எதுக்கு துருத்தியில் வைக்கிறாங்க? துருத்தியில சேமித்து வைக்கிறார். துருத்தியில சேமிச்சு வச்சு அதற்கு இயேசுவால மாத்திரமே பதிலளிக்க முடியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அப்படி அநேக சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பும் போது நான் உம்மை நோக்கி மாத்திரம் தான் கூப்பிடுவேன். நீங்க அநேகருக்கு ஃபோன் பண்ணலாங்க, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாம், இன்னாருக்கு ஃபோன் பண்ணலாம், இந்த மனுஷருக்கு ஃபோன் பண்ணலாம். ஆனா அந்த டைம்ல கர்த்தர் உங்களை தனியா ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக, அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக கர்த்தர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் செய்வார். நீங்க அவருடைய டைமுக்காக, அவருடைய நேரத்துக்காக மாத்திரம் காத்திருந்தா போதும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். உங்களுக்கு எதிராக வருகிற சத்ரு உங்களுக்கு பின்னிட்டு போவாங்க. எங்க இருக்கிற திசை எல்லாம் தெரியாம பின்னிட்டு போவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். விசுவாசமா தான் இருக்கேன். தேவன் உங்க பட்சத்துல இருக்கார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரோட கன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார்னா அவர் உங்களோடு தான் கூட இருக்காரு. நீங்க தவறு ஒரு பாதை, ஒரு சின்ன பொய் சொல்லும் போது உங்க மனசாட்சி குறுக்கு இருக்குதா,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். வழி மாறி போகும்போது வழி மாறுறோன்னு தெரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் இருந்தீங்க நல்ல தகப்பனே. இசப்பா, இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, எங்களுக்கு எதிராக கிளம்புகிற எல்லா சத்துருக்களையும் பின்னிட்டு ஓட செய்கிற தேவன், உண்மை மாத்திரமே நாங்கள் பிடித்து கொண்டு உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை எங்களுக்குள்ளாக இருந்து செய்வீராக. எல்லா துன்பங்கள், எல்லா கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி சப்பா, எங்களுடைய துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் சப்பா, எங்களுடைய கண்ணீர் துளிகளை சப்பா, கண்ணீர் துளிகளை ஒவ்வொரு நாளும் துருத்தில் வைத்து பதிலளிக்கிற நல்ல தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சப்பா, அறுவடையை நாங்கள் காண கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா, நீர் எங்களுடைய பட்சத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சப்பா, எந்த 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 விதத்திலும் உண்மை நாங்கள் பிரிந்து செல்லாதபடி, இசப்பா, என்னை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லாதபடி, இசப்பா, எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லாதபடி, உண்மை நாங்களும் விடாதபடி எங்களை காத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் முறுக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்மையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி இசப்பா, பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you.